சர்வமே சமையல். ஹாய் நேர்களே, வெல்கம் டு காமெடி குக்கிங். உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் 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 போதும். அக்கா இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்க அக்கா. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். சமையலுக்கு தேவை ஒவ்வொரு பொருளும் ஒண்ணு விடாம மொத்தமா சொல்லு. சிக்கன் பிரியாணி செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போமா? எண்ணெய் 3 கரண்டி, ஏலக்காய் 8, லவங்கம் 10, பட்டை 6, வெங்காயம் 4 மீடியம் சைஸ், தக்காளி 6 மீடியம் சைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன், ஆச்சி மிளகாய் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கையளவு, பச்சை மிளகாய் 10, புதினா ஒரு கையளவு, சிக்கன் 1.5 kg, அரிசி 1 kg, நெய் 1 கப்பு, தயிர் 4 கப்பு, உப்பு தேவையான அளவு. சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். 1.5 kg சிக்கனை நல்ல மஞ்சத்தூள்ல வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, 10 பேர் சமைக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 3 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 6 பட்டை, 8 ஏலக்காய், 10 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம 5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 கப் தயிர் சிக்கன்ல சேர்த்துக்கங்க. நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சைட்ல வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 3 ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச 6 தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்யற பிரியாணிக்கு 1 kg தாவத் பாஸ்மதி பிரியாணி ரைஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ரைஸை ஒரு பாத்திரத்துல போட்டு 10 நிமிஷம் ஊற வைக்க போறோம். சிக்கன் நல்லா வேகட்டும். நான் செய்யறது வடி பிரியாணி, அதனால இன்னொரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ 10 கிரீன் சில்லிய இந்த மசாலால போட்டு ஃப்ரை பண்ண போறேன். அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல 1 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தயிர் போட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிய சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சிருக்கேன். அதுல ஊற வச்ச அரிசிய போட்டுடலாம். அரிசி போட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி பாயில் ஆகி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பாயில்ல வெந்திருக்கு. ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியை வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்போ நம்ம அரிசி கொட்ட போறோம். அதனால கரிய சைட்ல தள்ளி விட்டுக்கலாம். இப்போ வெடிக்கட்டின அரிசிய கொட்டிக்கலாம். அரிசிய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்ல இருந்து எடுக்கலாம். மூடி எடுத்துடலாம். இப்போ இந்த ரைஸை மசாலால திருப்பி போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ கவர் பண்ணிடலாம். இப்பவே கண்ணை கட்டுது. இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்லோல தம்ல வைக்கலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம்ல இருந்து எடுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1 கப் நெய் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு லிட்ல கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் தம்ல வைக்கலாம். ரைஸும் மசாலாவும் நல்லா குக் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாமா? பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர் ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஐயோ, வாயெல்லாம் ஊறுதே. இருந்தாலும் நான் அப்புறம் டேஸ்ட் பண்றேன். ஒரு பிரியாணி லவர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் எடுத்து காலி பண்றேன்ப்பா. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா ருசியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.